ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேல் தான், தமிழ் தலைவாஸ் தான். அபிஷேகை பற்றி கொஞ்சம் பேசலாம். எஸ், ஓடி போச்சு 1.5 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. 2 monthsல எல்லாமே எதிர்பார்க்கலாம். இன்னும் ரீட்டன் ரிலீஸு, எவ்வளோ பட்ஜெட்டு, யார் என்ஒய்பி, யார் ஆர்ஒய்பி, ஸோ மெனி திங்ஸு. ஸோ இப்போ அபிஷேக் அவர் தேவையா பிகேல் 12க்கு அப்படின்னு என்னோட ஒப்பீனியன் தரேன். ஏன்னா பிகேல் 11 மோசமாக போச்சு, 9th ரேங்க்கு. ரொம்ப புது கோச் வர வந்திருக்காரு சஞ்சீவ் பலியான். அவர் கண்டிப்பாக அவர் தான் டிசைட் பண்ணணும் எஸ்ஆர்னோன்னு. இந்நேரம் முடிவு பண்ணியிருப்பார் யார் இருக்கணும் யார் இருக்க வேண்டாம்னு. அண்ட் இப்போ அபிஷேக் பற்றி சில ஸ்டாட்ஸ் சொல்கிறேன், அப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்கள் இவர் இருக்கணுமா வேண்டாமான்ட்டுங்க. எனக்கு பர்சனலாக யாருக்கு மேலேயும் எந்த இதுவும் கிடையாது. இன்னும் பார்ஷாலிட்டி ஆர் பயாஸ் இவர் இருக்கணும் அவர் இருக்கணும்னு. இன்னும் புள்ளி விவரத்தை சொல்கிறேன், அப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்கள். ரைட், இவரோட புள்ளி விவரம் சொல்கிற பாருங்கள். கடந்த 5 வருஷமாக என்ன நடந்ததுங்க. பிகேஎல் 7ல் 13 பாயிண்ட் எடுத்தார் 9 மேட்ச்சில். பிகேஎல் 8ல் 12 பாயிண்ட் 7 மேட்ச்சில். பிகேஎல் 9ல் 40 பாயிண்ட் 23 மேட்ச்சில். பிகேஎல் 10ல் 39 பாயிண்ட் 22 மேட்ச்சில். பிகேஎல் 11ல் 31 பாயிண்ட் 17 மேட்ச்சில். ஸோ கிட்டத்தட்ட கடந்த 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா 78 மேட்ச் விளையாடிருக்காரு. 135 பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு. ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, சுறுசுறுப்பு கம்மி மாதிரி தெரியுது. அண்ட் அவரோட ஆங்கிள் ஹோல்டு ஆட்டோ தை ஹோல்டு இதெல்லாம் எஃபெக்டிவாகவே இல்லை. அதெல்லாம் கார்னர் பார்த்துக்கிட்டாலும் இவரோட வேலை டேஷ் பண்ணுறது முன்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. முன்னெல்லாம் ஒரு தள்ளுனா வெளில போய் விழுந்துருவாங்க எல்லாம். இப்போ இவரும் சேர்த்து போய் விழுவுறாரு, கோடை தொட்டுறாங்க அவங்க விழுவும் போது. மிட் லைனை சொல்கிறேன். அதே மாதிரி அட்வான்ஸ் டேக்கிள் நிறைய பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஹவு டு யூ எக்ஸ்பெக்ட்? 5 வருஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. இந்நேரம் ஒரு சுனில், பர்வேஸ் பன்ஸ்வால், சுல்தான், ஃபசல் அந்த லெவலுக்கு வந்திருக்க வேண்டாமா எக்ஸ்பீரியன்ஸோட? 5 வருஷம் இஸ் அ பிக் திங். அண்ட் பிகேஎல் 9ல் மட்டும்தான் அவர் 40 பாயிண்ட் எடுத்தார் அதிகமாக. அதுதான் நம்ம செமிஃபைனல் போனோம். அப்போ சாகர், சாயல் குலியெல்லாம் ஃபிட்டாக இருந்த காலகட்டம். அண்ட் இப்போ 135 பாயிண்ட் நீங்கள் 5 வருஷத்தில் எடுத்திருக்கீங்கன்னா என்னது இது? அவங்கவுங்க 70-80 பாயிண்ட் எடுக்கிறாங்க ஒரே சீசனில். டிஃபென்ஸை சொல்கிறேன். அதுவும் கவர் பொசிஷன், கவர் டிஃபெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவரோட ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணுறது இல்லாமல் இவர் வேறு அவுட் ஆகிடுறாரு, வரவங்க ஈஸியாக பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த நான் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக் ஒரு காலமும் பொய் சொல்லாது, இதெல்லாம் உண்மை. தேடி போய் பாருங்கள். இது அவரோட ஸ்டாட்ஸு. சில ட்ராபேக்கை சொல்கிறேன். இப்போ கடன்னு ஆக்குப்பைங் ஒன் ஸ்லாட், ஒரு ஸ்லாட்டு வெட்டியே போதும் அங்கே. ஆமாம், 6 பேரோட விளையாடுற மாதிரி தான் எனக்கு சம்டைம் தெரியுது. யூ கேனாட் ரிலை ஆன் இஸ் பெர்ஃபார்மன்ஸ். இவரை நம்பி போகவே முடியாதா? அபிஷேக் இருக்காருப்பா, பார்த்துருவார்ப்பா கண்டிப்பாக. அப்படி போகவே முடியாது. எஸ், பெர்ஃபார்மன்ஸ் வருமா வரலையான்னு சொல்லவே முடியாது. இப்போ பெஸ்ட்டு நீங்கள் ஆக்ஷன்லையோ இல்லைன்னா இப்போ என்ஒய்பியோ தேடி நல்ல யங், ஃபியர்லெஸ், பயம் இல்லாத ஆளை கூட்டினுவாங்க. நீங்கள் எங்கே கொண்டு வாங்க, டெஃபினெட்லி தே வில் பெர்ஃபார்ம் வெல். அண்ட் எனக்கு என்னமோ இவர் கோச்சு கேப்டன் சொல்கிறதெல்லாம் சரியாக கேட்குறது இல்லையா, இல்லை பாஷை புரியலையா தெரியல. போன சீசன் வரைக்கும், முந்தின சீசன் வரைக்கும் வேணால் ஓகே, பாஷை புரியல. ஏன்னா அஸ்வன் குமார் ஒரு வாட்டி சொன்னார், சமைச்சுமே நீங்கள் ஆத்தா ஹிந்தின்னு. இப்போ புரியல, ஓகே. இந்நேரம் அந்த 5 வருஷத்தில் கற்றுருந்துருக்கணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். போன சீசன் சேரன் அண்ணா இருந்தார், தமிழில் தானே சொல்லியிருப்பாரு, அதுவுமா புரியல. அப்போது சரியாக கேட்கலையா அவங்க சொல்கிறத? எனக்கு தெரியல. அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த செகண்ட் என்ன தோணுதோ அதாங்க அவர் பண்ணுறாரு. அவர் இட்ஸ் அ பிக் மிஸ்டேக். பிளான் பண்ணோம். அதாவது மேட்ச் அவேர்னஸே இல்லை. மேட்ச் சுச்சுவேஷன் என்ன, லீடில் இருக்கிறோமா, பின்னாடி இருக்கிறோமா, எந்த ரைடர் வராரு, யாரை டேஷ் பண்ணணும், தேவையில்லாத டிஃபெண்டர் வரும்போது அவரை போய் டேஷ் பண்ணுவார், முக்கியமான ரைடர் வரும்போது டேஷ் பண்ண மாட்டேறீங்க. ஒவ்வொரு வாட்டும் கோச் உள்ளே சொல்லிட்டு இருக்க முடியுமான்னு? ஃபாஸ்ட் கேமு கடை 20 மினிட்ஸ் போயிடும். அந்த இடத்துல அந்த செகண்டில் என்ன தோணுதோ அதை டக்குன்னு பண்ணிடுறாரு அவர். அது அப்புறமா யூஸே இல்லாமல் போயிடுது அந்த மாதிரி சுச்சுவேஷன். அண்ட் ரைடர் வந்தால் பாஞ்சு தள்ளி விட வேணுமா? அவுட் ஆனால் அவுட் ஆகிட்டு போ, ஒரு பாயிண்ட் போட்டோம். அதே சமயத்தில் தள்ளி விட்டுறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பவனோ, பிரதீப்போ, பெரிய பெரிய பிளேயரை சொல்கிறேன், மணிந்தர் சிங், இப்போ புதுசாக வந்த பசங்க தேவாங்க, அயன், நவீன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் அவர் அவுட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அவர் வெளில வந்தால் எவ்வளோ பாயிண்ட் சேவ் ஆகுது? நீங்கள் கிடைக்கிற ஒரு பாயிண்ட் விட்டுருங்க, அவர் க்ரீஸில் இருந்தால் எவ்வளோ பாயிண்ட் சேவ் ஆகும் நமக்கு? அவங்க எவ்வளோ எடுத்திருப்பாங்க அதை யோசிக்கணும் அவர். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டு போனால் போட்ட ஒரு பாயிண்ட்டு அவர் அஜய் தாகர் அப்படி தான் சொன்னார் நடுவில். பொன்னேரி பாலத்தின் கோச் ஆனோன்னா நாங்கள் ரைட்டர்கிட்ட சொன்னேன், அவுட் ஆனால் ஆகும், ஒரு பாயிண்ட் பரவாயில்ல, போ யாராவது அவுட் பண்ணிட்டு வா அப்படிம்பாரு. ஆமாம், நீங்கள் யாராவது அவுட் பண்ணும்போது என்ன ஆகுது? நீங்கள் போனதுக்கும் சான்ஸ் இருக்குது. எதிர 2-3 பேருக்கு கூட மல்டி பாயிண்ட் எடுக்கலாம். இதெல்லாம் அஜய் தாக்கூர் சொன்னது. அதே தான் நான் இவருக்கும் சொல்கிறேன். அவுட் ஆனால் பரவாயில்ல, தள்ளி விட்டு வந்தோடனே திரும்பி போகும்போது ஓகே வரட்டான்னு கிளம்பி போகும்போது நீங்கள் போய் தள்ளும் போது வாட் இஸ் த யூஸ்? இதெல்லாம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும். டக்குன்னு டெசிஷன் எடுக்கணும். குயிக் டெசிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டேஷ் ஒரு ரைடரை பண்ணாங்கன்னா வெரி குட். இவர்கிட்ட இருக்குது அந்த ஸ்கில், அந்த பவர் இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் எக்ஸ்ப்ரெசிவாகவே இல்லை. ஒரு 5 வருஷமாக விளாட்றீங்க, ஒரு 5 வருஷமாக நான் விளாட்றேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ன்றது முகத்துலேயும் உங்கள் செயல்லையும் காட்ட வேண்டாமா? இப்போ தான் நேற்று தான் ஃபஸ்ட்டு வந்தவங்க பதறி கிளாஸ் ரூமில் போய் உட்கார வந்துருமா? புதுசாக போய் அம்மா ஸ்கூலில் மாற்ற வேறு ஸ்கூலில் கொண்டு போய் விடும்போது பயந்து உட்காந்துருப்போம், யார் அவ யாருன்னு. 3-4 மாதம் ஆகும் செட் ஆகிறதுக்கு.
இது 5 வருஷம் ஆச்சு, இன்னும் அவர் வந்து ஒரு எக்ஸ்பிரசிவாகவே இல்லை. அது கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான். இன்னும் என்ன ஆகிட போகுது, டூ இட். அண்ட் அதுக்காக இவரோட குறைச்சி இடம் போடல. இவரோட எஃபர்ட்டை நான் குறை சொல்லவே இல்லை. அஃப்கோர்ஸ் எஃபர்ட் போடுறாரு, தேவையில்லாதப்போ போடுறாரு. அதான் எப்போ தேவையோ அப்போ போட மாட்டாரு எஃபர்ட்டை. நம்ம முதல்ல சொன்னேன்னா ரைடரை தான் நீ டேஷ் பண்ணணும். டிஃபெண்டர் யாரோ ஒருத்தர் வர அவர் டேஷ் எதுக்கு பண்ணி நீங்களும் அவுட் ஆகி அதெல்லாம் தேவையில்லாத வேலை. ரத்தம்லாம் வந்துச்சு பாவர் PKL 9ல் மணிந்தர் சிங்லாம் நிறுத்தும் போது. இட் இஸ் நாட் தட் அவர் எஃபர்ட் போடலன்னு சொல்லவே இல்லை, போடுறாரு. எப்போ எங்கே போடணுமோ அதுதான் பிரச்சன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது. எப்போ தேவை இல்லை அட்லீஸ்ட் அங்கேருந்து அப்பப்போ கோச்சை பாருங்கள், கோச்சு கண்ணாலேயான்னு ஏதோ சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஃபசல் மாதிரி கேப்டன்னா காதில் சொல்லிட்டு கூட்டு போய் விட்டு வருவார். எப்போத்தாலும் பேசிக்கிட்டே இருப்பார் மூணுன்னு. இங்கே அப்படி இல்லையா? ஸோ அப்படியே டிஸ்கனெக்டடாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் புனேரி பல்தான் டிஃபென்ஸ் எல்லாம் பாருங்களேன், ஒருத்தர் பிடிச்சாருன்னா எங்கேருந்தோ மற்ற 6 பேர் மேலே வந்து ஊந்துருவாங்க. நம்மளுது அப்படி இல்லை, எட்டி பார்க்குறாங்க, கிணத்து உள்ள எட்டி பார்க்குற மாதிரி. இவரை நிறுத்தலாமா பிடிக்கலாமா வேணாமான்னு அதுக்குள்ளே அவர் நீஞ்சி போயிடுறாங்க வர ரைடர்ஸ். பார்த்ததை நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அபிஷேக் தேவையா இல்லையா? அண்ட் ஓகே, நம்ம ஊருக்காரன்றதுக்காக நீங்கள் இவ்வளோ ஸ்டாட்ஸ் பாருங்கள், டசன்ட் சூட் அட் ஆல். இதுதான் என்னோட ஒப்பீனியன். நீங்கள் நினைக்கணும், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஆமாம் சார், தேவை சார், இன்னும் 5 சீசனில் பாருங்கள் எப்படி தெம்பாக வந்து நிற்பாருன்னா சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். புரிய பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.